பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். ஜெயா தொலைக்காட்சியில் மூத்த ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வரும் அமல்ராஜ் தற்பொழுது நோய்வாய்ப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு சிறந்த மருத்துவம் அளிக்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதி வழங்காததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவதூறு பரப்பியதாக குற்றச்சாட்டு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் ராமச்சந்திரன் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து CBI விசாரணை கோரி அதிமுக உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளது. நடிகர் நாகார்ஜுனா தனது பாதுகாவலரால் தள்ளிவிடப்பட்ட ரசிகரை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத்தியில் சாதி உணர்வும் கலவரங்களும் தடுக்கப்படுவதற்கான நீதிபதி சதுரு தலைமையிலான பரிந்துரைகள் வரவேற்கத்தக்கவை என கி வீரமணி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் MP திருநாவுக்கரசர் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ள நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை அதிகரிப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி வழக்கை 4 மாதங்களில் முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் அங்குள்ள தொடக்கப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ள நிலையில் பெண் சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஒன்றிய அரசால் 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். கோலார் தங்க வயலை சார்ந்த 59 வயது முதியவர் ஒரு சக்கரம் மட்டுமே உள்ள சைக்கிளை தானே தயாரித்து ஓட்டி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறார். தனிப்படை போலீசார் அதிரடி. பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த பெண் சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தால் தமிழக அரசுக்கு நிதி சுமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார். கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் 3வது நாளாக SFI மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். சட்டசபையிலிருந்து பாமக உறுப்பினர்கள் நேற்று வெளிநடப்பு செய்தனர். ஆணவ குற்றங்களை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என திருமாவளவன் பேசியுள்ளார். கர்நாடகாவிடம் காவிரி நீரை பெறாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதா என GK வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகை மீனவர்களின் படகு மோதி இலங்கை கடற்படை வீரர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று திரிபு வாதங்களை அண்ணாமலை நிறுத்திக் கொள்வது நல்லது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் கருணாபுரத்தில் குஷ்பு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளார். ராகுல் காந்தியை புதிய பொறுப்புக்கு இந்தியா வரவேற்கிறது என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உல்லாசம் அனுபவித்துவிட்டு திருமணத்திற்கு மறுத்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தவேக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ICC வெளியிட்டுள்ள சர்வதேச T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் ஆஸ்திரேலிய அணியின் டிராவிஸ் ஹெட் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களில் 10 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.